திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம ஏனாதிநாத நாயனாரோட வரலாறு பார்க்க போகிறோம். இமயமலையில் புலிக்கொடி நாட்டிய சோழ மன்னர்கள் வாழ்ந்த சோழ நாடான எயினனூரில் ஈழக்குலச்சான்றார் குலத்தில் நம்ம ஏனாதிநாத நாயனார் பிறந்தார். அவருடைய குலத்தொழில் வாழ்வித்தை சொல்லி கொடுக்கறது. அது ராஜகுமாரர்களுக்கு வாழ்விதை சொல்லிக் கொடுக்கறது தான் அவங்களோட குலத்தொழில். அதில் நம்ம ஏனாதிநாத நாயனார் சிறந்து விளங்கினார். சிறந்த வாழ்வித்தை சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. அதனால நிறைய அரசகுமாரர்கள்லாம் நம்ம ஏனாதிநாத நாயனார்கிட்ட வாழ்விதை கற்றுக்கிட்டாங்க. அதில் கிடைக்கிற பணத்தை நம்ம ஏனாதிநாத நாயனார் எப்படி செலவு பண்ணார்னா, சிவனடியார்களுக்கு செலவு பண்ணார். சிவனடியார்கள் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள நல்லா கவனிக்கிறது, வேணுங்கிற பொருளெல்லாம் கொடுக்கறது, அது மாதிரி சிவத்தொண்டு செஞ்சுட்டு வந்தார். சிவபெருமான் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருந்தார். சிவனடியாரை எதுவுமே செய்ய மாட்டோம், சிவனடியார்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருந்தார். ஏன்னா அவர் வாழ்வித்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் போருக்கெலாம் போவார் இல்லை. அப்போ அங்கே சிவனடியாரை யாரையுமே தாக்குறதில்ல அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருந்தார் நம்ம ஏனாதிநாத நாயனார். ஒரு சிறந்த வீரர். அவருடைய பங்காளி முறவேணும் ஒருத்தவன், அவன் பேர் அதிசூரன். அவனும் இதே தொழில் தான் செஞ்சிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு எப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம். நாம் தான் உலகத்திலே சிறந்த வீரன், நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கர்வம், கொஞ்சம் திமிரு இருந்துச்சு. அதனால் அவன் எல்லாத்தையும் சரியாக மதிக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஏனாதிநாத நாயனார் எப்படி இருப்பார், எல்லாத்தையும் அன்பாகவும் பாசமாகவும் மரியாதை கொடுத்தும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார். நம்ம ஏனாதிநாத நாயரோட பகைவர் கூட பாராட்டுற அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து வந்தார் நம்ம ஏனாதிநாத நாயனார். அதனால் என்னாச்சு, நிறைய பேர் நம்ம ஏனாதிநாத நாயனார்கிட்ட வாழ்வித்தை கற்றுக்க வந்தாங்க. அதனால் ஏனாதிநாத நாயனாருக்கு பேர், புகழ், காசு எல்லாமே நிறையவே சேர்ந்துச்சு. ஆனால் அந்த அதிசூரனுக்கு எல்லாமே குறைஞ்சிடுச்சு. பேர், புகழ், அது மட்டும் இல்லாமல் வித்தை கற்றுக்கிறவங்களும் கொஞ்சம் கம்மியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த அதிசூரனுக்கு ரொம்ப அப்படியே பொறாமை வந்துருச்சு. நம்ம ஏனாதிநாத நாயனார் மேலே ரொம்ப பொறாமை. அவனுக்கு மட்டும் நிறைய பேர் வராங்க, நமக்கு கம்மியாக வராங்க. சரி இவன் ஏன் வளர விட்டான்னு வச்சுக்கோ, நம்ம இந்த தொழிலெலாம் செய்யவே முடியாது. அப்புறம் அவன் தான் மேலே போயிட்டுருப்பான், நம்ம எங்கே இருக்கிறோம்னே ஆளே அட்ரஸ் இல்லாமல் போய்டும் பழகுது. இவன் ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பொறாமை வந்துச்சு நம்ம ஏனாதிநாத நாயனார் மேலே அதிசூரனுக்கு. அதனால் அதிசூரன் ஒரு முடிவு பண்ணுறான், இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை ஒழிச்சு கட்டாமல் நம்ம விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட வித்தை கற்றுக்கிட்டாங்கல்ல, வால் வித்தை கற்றுக்கிட்ட சிலரை, அப்புறம் மல்யுத்த வீரன் மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற கொஞ்சம் பேர்த்த எல்லாத்தையும் கூப்பிட்டு இவனும் போர்க்கோலம் பூண்டு போகிறான். நேராக ஏனாதிநாத நாயனார் வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். அங்கே போய் நம்ம ஏனாதிநாத நாயனாரை போருக்கு கூப்பிட்றான். வாங்க என் கூட சண்டை பிடிச்சி என்ன ஜெய் முதல்ல, அப்போ தான் நீ சிறந்த வீரன் நான் ஒத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வரான். ஆனால் நம்ம ஏனாதிநாத நாயனார் கம்முன்னு தான் இருக்கிறாரு. அவனும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறான், கம்முன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் கடைசியாக அவன் சொல்கிறான், உனக்கு உன் வீரத்தை மேலே நம்பிக்கை இல்லையா, என்கிட்ட நீ போர் புரிஞ்சினா என் கூட நீ தோற்றுருவன்னு நினைக்கிறியா அப்படிலாம் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான்ட்டு முன்னதான் இருந்தார். அப்புறம் அவரோட வீரத்தை பற்றி அந்த அதிசூரன் பேசினோடனே ஏனாதிநாத நாயனாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே அவரும் கையில் வாளும் கேடையும் எடுத்துக்கிட்டு போர்க்கோலம் பூண்டு வெளியே வர்றாரு. இவர் வரதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் ஏனாதிநாத நாயனார்கிட்ட வாள் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டாங்கல்ல, ஏனாதிநாத நாயரோட மாணவர்கள் அவங்க எல்லாமே போர்க்கோலம் பூண்டு வராங்க. சரி என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஏனாதிநாத நாயனார் இப்போ அதிசூரனை கேட்குறாங்க. அப்போ அதிசூரன் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் இங்கல்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம போர் செய்யலாம். அதில் யார் தோக்குறாங்களோ அவங்க இதுக்கப்புறம் வாள் வித்தை யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. 2 பேரும் போகலாமா, சண்டை பிடிக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா, யார் பலசாலின்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அதிசூரன் ஏனாதிநாத நாயனார்கிட்ட கேட்குறான். உடனே நம்ம ஏனாதிநாத நாயனாரும் வா பார்த்துடலாம், நீ ஏன் நானும் ஒரு கை பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு போகிறாங்க. அங்கே போய் போர் ஆரம்பிக்குது. வாள் வீரர்கள் கூடவும், வேல் வீரர்கள் கூடவும், வில் வீரர்கள் கூடவும் பயங்கர போர். 2 பக்கமும் பயங்கரமாக சண்டை, நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ நம்ம ஏனாதிநாத நாயனார் பார்க்குறாரு, அவர் கூட வந்தவங்களாம் நிறைய பேர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. உடனே பயங்கர கோவம் முன்பை விட பல மடங்கு சக்தி வந்தவர் மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாரு. முன்னாடி வரவங்க எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறாரு அவர் கையில் வச்சுருந்த
அந்த வாளால் எல்லாத்தையும் சாய்க்கிறத பார்த்த அதிசூரன் கூட வந்தவங்களாம் இவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி பயந்து ஓடுறாங்க. அந்த அதிசூரனும் சண்டைக்கு ஃபஸ்ட்டு வரான். அவனும் அப்புறம் முடிவு பண்ணுறான், இதுக்கப்புறம் இவர் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அவனும் பயந்துட்டு ஓடிடுறான். நேராக ஓடி அவங்க வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் அப்படியே படுத்துக்கிட்டு யோசிக்கிறான், இவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு எப்படியாவது நம்ம பழி தீர்த்தே ஆகணும், அந்த ஏனாதிநாத நாயனாரை சும்மா விடக்கூடாது, நம்ம இப்படி தோத்துட்டு வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்பட்டு போய் ரொம்ப யோசிச்சுட்டே படுத்துருக்குறான். அப்புறம் ஒரு முடிவுக்கு வரான், இதுக்கு மேலே இவரை உயிரோடெல்லாம் விட்டா சரி வராது, ஏதாவது பண்ணி இவரை முன்னே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசூரன் முடிவு பண்ணுறான். அதனால் என்ன பண்ணுறான், ஒரு ஆளை கூப்பிட்டு, நீங்கள் ஏனாதிநாத நாயனார் வீட்டுக்கு போங்க, அங்கே வந்து நம்ம 2 பேர் மட்டும் சண்டை பிடிச்சிக்கலாம், நம்மளால் வேறு யாரும் சாக வேண்டாம், உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, அதனால் நம்ம 2 பேர் மட்டும் சண்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறான். அந்த ஆள் நேராக போய் ஏனாதிநாத நாயனார்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஏனாதிநாத நாயனாரும் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்மளால் யாரும் சாக வேண்டாம், எனக்கு அவனுக்கு தானே பிரச்சனை, ஆனால் நானும் அவனுமே சண்டை பிடிச்சிக்கிறோம், இந்த சண்டைக்கு நான் தயார்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏனாதிநாத நாயனார் வந்தவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. வந்தவரும் நேராக அதிசூரன்கிட்ட போய் சொல்கிறாங்க, சண்டைக்கு வந்து ஏனாதிநாத நாயனார் தயார் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அதிசூரன் முடிவு பண்ணுறான், இவரை வந்து நேர்மையாக ஜெயிக்கவே முடியாது, இதுக்கு மேலே இவரை உயிரோட விட்டு வைக்கவும் கூடாது, என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டான், நேற்று போய் போரில் தோத்துட்டுல வந்துட்டோம், இதுக்கப்புறம் இவனை வந்து உயிரோட விட்டு வைக்கக்கூடாது, அதனால் நேர்மையாக போகக்கூடாது. இந்த ஏனாதிநாத நாயனார் என்ன பண்ணுவார், சிவனடியாரை எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நாம் வந்து ஒரு சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு நாளைக்கு போருக்கு போவோம், போய் அவனை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நெத்தி நிறைய பட்டை போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசிக்கிட்டு ஒரு சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேராக அந்த அதிசூரன் வந்து நம்ம ஏனாதிநாத நாயனார்கிட்ட சண்டைக்காக போர்க்குளத்துக்கு போகிறாப்புல. ஆனால் அவரோட நெத்தியில் இருக்கிற திருநீர் தெரியக்கூடாது ஏனாதிநாத நாயனாருக்குன்னு அவன் கையில் வச்சுருந்த கேடயத்தால் நெத்தியை மறைச்சிக்கிட்டு தான் போகிறாப்புல. ஏற்கனவே நம்ம ஏனாதிநாத நாயனார் வந்து அந்த போர்க்குளத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த அதிசூரன் வந்தால் அவனை ஒன்றுலன்னு ஆக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு வழி பார்த்தலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஏனாதிநாத நாயனாரும். இவன் நேராக போய் அவர் கூட சண்டை பிடிக்கிறான். அவரும் சண்டை பிடிக்கிறாரு. அப்பயுமே அவன் நெத்தியிலேருந்து அந்த கேடயத்தை எடுக்காமல் தான் சண்டை பிடிச்சிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் எம்ப ஏனாதிநாத நாயனார் வந்து அதிசூரனை கொலை பண்ணுறதுக்காக அவரோட வாள் ஏந்திட்டு வர நேரத்தில் இதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்ககிட்ட உயிர் தப்பிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணவன் என்ன பண்ணுறான், நெத்தியில் இருந்த அந்த கேடயத்தை எடுக்கிறான். அப்படியே எடுத்த உடனே திருநீரை பார்த்து ஏனாதிநாத நாயனார் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிறாரு. என்னது, இவன் நெத்தியில் திருநீர் இருக்கே, அப்போ இவன் சிவனடியாராக மாறிட்டானா, இதுக்கு முன்னாடி நான் இவன் நெத்தியில் திருநீரே பார்க்கலையே, ஒரு வேளை நேற்று தோத்ததுனால இவனும் சிவனடியாராக மாறி இருந்திருப்பான், நல்ல வேலை இவனை நம்ம ஒன்றும் பண்ணாத விட்டுட்டோம், ஏதோ பண்ணியிருந்தா ஒரு சிவனடியாரை கொலை பண்ண பாவலில் நமக்கு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ இவன் வந்து சிவனடியாராக இருக்கான், இவனோட ஆசை என்ன கொலை பண்ணுறது தானே, அப்போ அவன் கொண்டுட்டு போட்டுமே அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி, நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த கேடயத்தையும் வாழையும் கீழே போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் அப்புறம் திருப்பி யோசிக்கிறாரு, நிராயுதபாணியாக நின்னா நம்மளை கொலை பண்ணா, ஒரு நிராயுதபாணியை கொலை பண்ண பாவம் சிவனடியாராக இருக்க இவனுக்கு வந்து சேர்ந்துரும்ல, அந்த பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிசூரனை கொலை பண்ணாமல் சும்மா அப்படியே போர் புரியிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போர் புரிஞ்சிட்ருக்காரு. இதுதான் சமயம் நினச்ச அதிசூரன் என்ன முடிவு பண்ணுறான், இவரை கொன்னுன்னு முடிவு பண்ணி அவனோட வாளால் ஏனாதிநாத நாயனாரை குத்தி கொலை பண்ணிடுறான். உடனே ஏனாதிநாத நாயனாரும் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்பயுமே ஒரு சிவனடியார் கையில் தான் நம்ம செத்தோன்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. உடனே சிவபெருமானோ நம்ம ஏனாதிநாத நாயனாருக்கு காட்சி கொடுத்து அவரை கூடயே கூட்டிகிட்டு போய் எப்பவும் இறைவன் பக்கத்திலே